யோசேப்பினுடைய கையில் கொடுத்தாங்க. அதனால தான் 2 பேர் சொப்பனம் பார்த்து, ஆயக்காரனும் சியம்பாய்களின் தலைவன் 2 பேரும் சொப்பனம் பார்த்து யோசேப்பினிடத்தில் வந்து சொல்றாங்க. அங்கேயும் யோசேப்பு பெஸ்டாவே இருந்தாங்க. இப்போ அங்கே இருந்து எடுத்து வந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்த்த சொப்பனம் எல்லாம் கரெக்டானது, ஒரு ஆளை நியமிக்கிறதுக்காக நீ சொல்ற, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு என் ஃபீல்டில் யாருமே இல்லை, அந்த ஞானமான ஆள் நீ தான், அதனால மொத்த பொறுப்பையும் உன் கையில் தரணும்னு சொல்லி அந்த எகிப்தின் ராஜா மொத்த பொறுப்பையும் யோசேப்பினுடைய கையில் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கணும். நான் நம்புகிறேன், அந்த இடத்துல உங்களை விட படித்தவங்க இருக்கலாம், பட்டம் பெற்றவங்க இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோட இருப்பாரானால் உங்களை தோற்கடிக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது. நம்முடைய கைகளை